ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் மொபைல் ஷாப்க்கு பெஸ்ட்டான பில்லிங் சாஃப்ட்வேர் தேடிட்டு இருக்கீங்களா? அப்போ உங்களுக்கு தாங்க இந்த வீடியோ. இந்தியாஸ் தி பெஸ்ட் பில்லிங் சாஃப்ட்வேர் வியாபாரம் யூஸ் பண்ணி உங்கள் மொபைல் ஷாப்பில் எப்படி பில் ஜென்ரேட் பண்ணலாம் அண்ட் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் எப்படி ஆட் பண்ணிக்கலாம் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி வியாபாரப்போட பிளான்ஸ் அண்ட் ப்ரைஸிங் பற்றி கொஞ்சம் பார்க்கலாம். இதில் வந்து சில்வர் பிளான், கோல்டு பிளான் அண்ட் பிளாட்டினம் பிளான் 3 பிளான்ஸ் அவைலபிளாக இருக்குது. அண்ட் இப்போ பாப்புலராக போயிட்டுருக்க கோல்டு பிளானோட ப்ரைஸிங் இன்றைக்கி பார்க்கலாம். இந்த ஸ்க்ரீனில் தெரியுது பார்த்தீங்களா, இதுதாங்க இதோட ஒரிஜினல் ப்ரைஸ். இந்த ஒரிஜினல் ப்ரைஸை விட ரொம்ப கம்மியான விலையில் கொடுக்க முடியும். எப்படின்னு கேட்குறீங்களா? ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி எங்ககிட்ட இருந்து உங்கள் லைசன்ஸை பர்ச்சேஸ் பண்ணால் ஒரிஜினல் ப்ரைஸை விட ரொம்ப கம்மியான ப்ரைஸ்லேயே எங்களால் உங்களுக்கு கொடுக்க முடியும். அண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, 1 இயர் பிளானுக்கு 1 மந்த் எக்ஸ்ட்ரா வேலிடிட்டியும் அண்ட் 3 இயர்ஸ் பிளானுக்கு 3 மந்த்ஸ் எக்ஸ்ட்ரா வேலிடிட்டியும் உங்களுக்கு கொடுக்குறோம். ஸோ மறக்காமல் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி உங்கள் லைசன்ஸை எங்ககிட்ட இருந்து பர்ச்சேஸ் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நெக்ஸ்ட் ஐட்டம்ஸ் எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். லெஃப்ட் சைடில் ஐட்டம்ஸ்னு ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணிங்கன்னா ஐட்டம் டீட்டெயில்ஸ் அண்ட் குடோன் மேனேஜ்மெண்ட்டுன்னு 2 வரும். ஐட்டம் டீட்டெயில்ஸில் ஆட் ஐட்டம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். நீங்கள் பர்டிகுலராக ஒவ்வொரு ஐட்டமாக ஒரு டீட்டெயில்ஸ் கொடுத்து ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா ஆட் ஐட்டம்னு கொடுத்துக்கோங்க. இதை பல்காகவும் ஆட் பண்ண முடியும். அதை நான் நெக்ஸ்ட் சொல்கிறேன். ஐட்டம் நேம் கேட்கும். நீங்கள் எந்த ஐட்டத்தை ஆட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதோட நேம் கொடுத்துக்கோங்க. ரியல்மி 14 ப்ரோ அப்படிங்கிற மொபைல் வந்து நான் இப்போது என்கிட்ட இருக்க ஸ்டாக்கை வந்து நான் அப்டேட் பண்ண போகிறேன். ரியல்மி 14 ப்ரோ ஸ்டாக்கை வந்து அப்டேட் பண்ண போகிறேன். HSN கோடு உங்களுக்கு தெரிஞ்சால் கொடுங்க. இல்லைனா எங்கள் சர்ச் பார் இருக்குல்ல, அதை நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா அது ஒரு கோட் சஜஸ்ட் பண்ணும். அதை நீங்கள் இங்கே வந்து செலக்ட் பண்ணி ஃபில் பண்ணிக்கலாம். கேட்டகரி நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா கேட்டகரி செலக்ட் பண்ணிக்கோங்க. இல்லை இது இல்லாமல் நியூ கேட்டகரி க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா நியூ கேட்டகரி கொடுத்துக்கோங்க. நியூ கேட்டகரி வேணும்னாலும் நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். நான் ரியல்மி மொபைல்ஸ் அப்படின்னு கேட்டகரி செலக்ட் பண்ணிட்டேன். அண்ட் ஐட்டம் கோடு வந்து நீங்கள் மேனுவலாக கொடுக்கறதுனாலும் கொடுக்கலாம். இல்லை அசைன் கோடு கொடுத்தீங்கன்னா அது ஒரு கோடு வந்து அசைன் பண்ணிக்கிறோம். டெஸ்கிரிப்ஷனில் நீங்கள் கொடுத்துக்கலாம் சம்திங், அதாவது 1 இயர் வாரண்ட்டி கொடுத்துக்கலாம். இல்லை அந்த பாக்ஸில் வந்து என்ன இருக்குது அப்படிங்கிற மாதிரி கொடுத்துக்கலாம். நீங்கள் நான் வந்து 1 இயர் வாரண்ட்டி வந்து ஆட் பண்ணுறேன். 1 இயர் வாரண்ட்டி வித் சார்ஜரோட அந்த பாக்ஸில் இருக்குது அப்படிங்கிறத நான் இங்கே டெஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்கள் விருப்பம் தான், நீங்கள் என்ன கொடுக்கணுன்னாலும் இங்கே டிஸ்கிரிப்ஷனில் அந்த ப்ராடக்ட் ரிலேட்டடாக நீங்கள் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் ப்ரைஸிங் பார்க்கலாம். எம்ஆர்பி ரேட் எவ்வளோ அப்படின்னு கேட்டிருக்கு. நான் வந்து 25,000 கொடுக்குறேன். அண்ட் எம்ஆர்பியில் நீங்கள் ஏதோ டிஸ்கவுண்ட் அப்ளை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இங்கே கொடுத்துக்கலாம். ஹோல்சேலாக நீங்கள் சேல் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா ஹோல்சேல்லையும் எவ்வளோ டிஸ்கவுண்ட்ஸ் கொடுக்கணும்னு நீங்கள் இங்கே கொடுத்துக்கலாம். நான் 3% கொடுக்குறேன். நான் இங்கே வந்து பர்சன்டேஜ் இங்கே கொடுத்துட்டீங்க அப்படின்னா அதுவே எம்ஆர்பியில் இருந்து டிஸ்கவுண்ட்டை கால்குலேட் பண்ணி சேல் ப்ரைஸ் அண்ட் ஹோல்சேல் ப்ரைஸ் வந்து கொடுத்துரும். நீங்கள் எத்தனை குவான்டிட்டி எடுத்தால் நீங்கள் ஹோல்சேலாக கால்குலேட் பண்ணிக்குவீங்க அப்படிங்கிறத இங்கே கொடுத்துக்கோங்க. நான் 10 குவான்டிட்டி நான் இங்க கொடுக்குறேன். அண்ட் பர்ச்சேஸ் பிரைஸ் வந்து எல்லா ப்ராடக்ட்டுக்குமே நீங்க கொடுக்கணுங்க. கொடுத்தாதான் சேல் பிரைஸ்ல இருந்து பர்ச்சேஸ் பிரைஸ் வந்து டிடெக்ட் பண்றப்போ எவ்வளவு நமக்கு ப்ராஃபிட் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறது தெரியும். நான் பர்ச்சேஸ் பிரைஸ் வந்து 23,000 கொடுக்குறேன். ஓகே, இப்போ பிரைசிங் முடிஞ்சு அடுத்து ஸ்டாக். இப்போ நம்ம கிட்ட இந்த ரியல்மி 14 ப்ரோல இல்ல நீங்க என்ன ஐட்டம் கொடுத்தாலும் அதுல நிறைய வேரியேஷன் வச்சிருக்கீங்க, கலர் வேரியேஷன் வச்சிருக்கீங்க, இல்லைன்னா நீங்க அந்த ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டியில வேரியேஷன் வச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்க வந்து பேட்ச் வந்து நீங்க எனபிள் பண்ணிக்கலாம். அதாவது அடிஷனல் ஃபீல்ட் அப்படின்னு போனீங்க அதுல இருக்கும் பேட்ச் ட்ராக்கிங்னு. ஸோ நீ பேட்ச் ட்ராக்கிங் எதை யூஸ் பண்ணி நீங்க பண்ணணும்னு நினைக்கிறீங்க? இப்போ நான் வந்து கலர், ஸ்டோரேஜ் அண்ட் IME நம்பர் வந்து பேட்ச் ட்ராக்கிங்ல எனக்கு வேணும் அப்படின்னு நான் எனபிள் பண்ணியிருக்கேன். இதுல நீங்க எந்த ஃபீல்டு வேணுமோ அதை நீங்க செலக்ட் பண்ணி நீங்க எனபிள் பண்ணிக்கலாம். இல்ல வேண்டாம் அப்படின்னா நீங்க அதை டிசபிளும் பண்ணிக்கலாம். இப்போ பாத்தீங்களா, நான் ஒன்ஸ் கொடுத்ததுமே செட்டிங்ஸ் அப்டேட்டட் அப்படிங்கிற மாதிரி ஒரு நோட்டிஃபை வந்துருச்சு. ஓகே, இப்போ நான் பேட்ச் ட்ராக்கிங்ல அங்க கொடுத்த மாதிரியே IME நம்பர், கலர், ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி வந்திருக்கு பாருங்க. இதோட IME நம்பர் நான் கொடுத்துக்கிறேன். நான் ஒரு கலர் வேரியேஷன் காட்ட போறேன். 2-3 கலர் இருக்க மாதிரி நான் வேரியேஷன் வந்து காட்ட போறேன். ஃபர்ஸ்ட் கலர் வந்து என்னன்னா ஜெய்ப்பூர் பிங்க் அப்படிங்கிற ஒரு கலர் வேரியேஷன் காட்ட போறேன். இதோட ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி 8 GB RAM அண்ட் 128 GB ROM கொடுக்குறேன். இதோட ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி அண்ட் ஓப்பனிங் குவான்டிட்டி எனக்கு எவ்வளோ இருக்கு, அதாவது இந்த ஜெய்ப்பூர் பிங்க் கலர்ல எவ்வளோ குவான்டிட்டி என்கிட்ட இருக்கு அப்படின்னா 20 இருக்கு அப்படின்னு ஆட் பண்றேன். இன்னொரு வேரியேஷன் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதோட EMI நம்பர் வந்து கொடுத்துட்டு அண்ட் அதோட கலர் என்ன அப்படிங்கறத நான் கொடுக்குறேன். கிறிஸ்டல் கிரீன் அப்படின்னு ஒரு கலர் கொடுக்குறேன் நான். இது வந்து உங்கள்ட்ட என்ன அவைலபிளா இருக்கோ, எதுல வேரியேஷன் காட்டணும்னு நினைக்கிறீங்களோ நீங்க அதை ஆட் பண்ணிக்கலாம். ஸ்டோரேஜ் வந்து அதே சேம் ஸ்டோரேஜ்ல தான். இதுலயும் எனக்கு ஒரு 20 குவான்டிட்டி இருக்கு அப்படின்னு நான் கொடுத்து மொத்தமா 40 குவான்டிட்டிஸ் நான் ஆட் பண்றேன். இப்போ பாருங்க, ஓப்பனிங் குவான்டிட்டி 40 இருக்கு என்கிட்ட. மினிமம் ஸ்டாக் டு மெயின்டைன் வந்து நம்ம ஏன் கொடுக்கணும் அப்படின்னா, அப்போ 10 குவான்டிட்டி தான் நம்ம கிட்ட இருக்கு, எல்லாம் சேல் ஆயிருச்சு அப்படின்னா அது கண்டிப்பா நமக்கு ஒரு அக்னாலஜ்மெண்ட் கொடுக்கும். அதை வச்சு நம்ம வந்து ரீஸ்டாக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபீச்சர் இதுல இருக்கிறதுனால நம்மளுக்கு அவுட் ஆஃப் ஸ்டாக் ஆகிறதுக்கு முன்னாடியே நமக்கு தெரிஞ்சிடும்.
காமிச்சிரும். என்ன பிரைஸ்ல இருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுல வந்து நீங்க வந்து சேல் பிரைஸ் கொடுத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஸ்டாக்கோட வேல்யூ என்ன அப்படிங்கிறது ஈஸியா நம்ம கெட் பண்ணிக்க முடியும். ஸோ நான் சேல் பிரைஸ் கொடுத்துக்கிறேங்க. அண்ட் எங்க வச்சிருக்கீங்க அப்படிங்கறதே நீங்க கொடுத்துக்கலாம். லொகேஷன் நீங்க எந்த ரேக்ல வச்சிருக்கீங்க இல்ல எந்த டிராயர்ல வச்சிருக்கீங்க அந்த மாதிரி நீங்க ஆட் பண்ணிட்டீங்கன்னா ஹேண்டில் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். இப்போ எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்தாச்சு, சேவ் பண்ணிக்கிட்டேன். இப்போ பாத்தீங்கன்னா நான் ஆட் பண்ண Realme 14 Pro வந்து இந்த இடத்துல இருக்கு, வியூ ஆயிருக்கு. இப்போ ஒரு ப்ராடக்ட் எவ்வளோ சேல் ஆயிருக்கு, ஒரு பர்டிகுலராக ஒரு ப்ராடக்ட்டோட சேல் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா இந்த இடத்துல நீங்கள் செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா இங்கே பாருங்க ரைட் சைடில் அதோட சேல் ப்ரைஸ் என்ன அண்ட் பர்ச்சேஸ் ப்ரைஸ் என்ன, ஸ்டாக் எவ்வளோ இருக்கு அண்ட் மொத்த ஸ்டாக்கோட வேல்யூ எவ்வளோ அப்படிங்கிறது நமக்கு காமிச்சிரும். அண்ட் யாராவது இதை பர்ச்சேஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அந்த டீட்டெயிலும் இந்த சைடு வந்துடும். நீங்கள் பர்டிகுலராக ஒரு ஐட்டமை செலக்ட் பண்ணுறப்போ அந்த ஐட்டத்தோட டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே வந்துடும். இப்போ நம்ம கேட்டகரி வைஸாகவும் இதை பார்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ரியல்மி அப்படிங்கிற கேட்டகரியில என்கிட்ட 2 மொபைல் அவைலபிளா இருக்கு. ஒன்னு Realme 14 Pro அண்ட் Realme Narzo N65 5G. அண்ட் குவான்டிட்டியும் செக் பண்ணிக்கலாம், ஸ்டாக் வேல்யூ செக் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம கேட்டகரி வைஸாவும் செக் பண்ணிக்கலாம். இப்போ சாம்சங் மொபைல்ஸ்ல என்கிட்ட ஒரு ஐட்டம் தான் இருக்கு, அது என்னன்னா Galaxy M16 5G. அதுல குவான்டிட்டி எவ்வளவு இருக்கு, ஸ்டாக் வேல்யூ எவ்வளவு இருக்கு, அண்ட் மெமரி கார்டு என்கிட்ட எவ்வளவு அவைலபிளா இருக்குன்னா HP மைக்ரோ SD கார்டுல வந்து 40 குவான்டிட்டி அவைலபிளா இருக்கு. இந்த மாதிரி நீங்க கேட்டகரி வைஸாவும் பாத்துக்கலாம் இல்ல ப்ராடக்ட் வைஸாவும் பாத்துக்கலாம். ஓகே, இது வந்து பர்டிகுலரா ஒரு ஐட்டமை வந்து நம்ம ஆட் பண்றது இப்படிதான். இதே பல்கா வந்து நீங்க ஆட் பண்ணணும்னு நினைச்சீங்க, இப்படி ஒவ்வொரு ப்ராடக்ட்டா எனக்கு ஆட் பண்ண வேண்டாம், நான் வந்து பல்கா ஆட் பண்ணணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா லெஃப்ட் சைட்ல வந்தீங்கன்னா கீழே யூட்டிலிட்டிஸ்னு இருக்கும். யூட்டிலிட்டிஸை செலக்ட் பண்ணீங்கன்னா இம்போர்ட் ஐட்டம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் பார்ப்பீங்க. ஸோ இது வந்து பார்கோடு யூஸ் பண்ணி நீங்கள் ஸ்கேன் பண்ணி ஒவ்வொரு ப்ராடக்ட்டையும் நீங்கள் வந்து இம்போர்ட் பண்ணிக்கலாம் ரொம்ப ஈஸியாகவேவும். இல்லை இந்த மெத்தட் இல்லை, நான் வந்து ஒரு எக்ஸல் சீட்டில் வந்து என்னோட ப்ராடக்ட் எல்லாம் நான் லிஸ்ட் பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னா அதையுமே நீங்கள் தாராளமாக இம்போர்ட் பண்ணிக்கலாம். இதே ரெண்டையும் தவிர்த்து இன்னொரு ஆப்ஷனும் இருக்குங்க, அதாவது வியாபார் லைப்ரரி. இந்த வியாபார் லைப்ரரியில சம் கேட்டகரி வந்து பிஸ்னஸ் வந்து அவங்க கொடுத்துருப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் தெரியும் இந்த பிஸ்னஸ் எல்லாம் கேட்டகரி பண்ணி இங்கே கொடுத்துருக்காங்க. பூஜா ஐட்டம், சோப்பு, ஷாம்பூஸ், குக்கிங் ஐட்டம்ஸ், ட்ரை ஃப்ரூட்ஸ், இந்த மாதிரி நீங்கள் எந்த பிஸ்னஸ் பண்ணுறீங்களோ அந்த இதை வந்து நீங்க செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா இங்க ஒரு லிஸ்ட் ஆஃப் ஐட்டம்ஸ் வந்து கொடுத்துருவாங்க. உங்க பிசினஸ் ரிலேட்டடான ஐட்டம்ஸ் வந்து இங்க கொடுத்துருவாங்க. இதுல எது உங்ககிட்ட அவைலபிளா இருக்கோ நீங்க அதை வந்து டைரக்டா செலக்ட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து போக்கோ C3 வந்து நான் இப்போ ஆட் பண்றேன்னு வச்சுக்கலாம். போக்கோ வந்து நம்ம கிட்ட இல்லை, இப்போ அந்த ஐட்டம்ல நம்ம ஆட் பண்ணவே இல்லை. ஸோ நான் போக்கோ C3யும் அண்ட் போக்கோ M2வும் நான் இப்போ ஆட் பண்றேன். ஆட் 2 ஐட்டம்ஸ் கொடுத்துக்கிறேன். ஓகே, இம்போர்ட்டட் சக்சஸ்ஃபுல்லின்னு வந்துருச்சு. இப்போ நம்மளோட ஐட்டம் டீட்டெயில்ஸ் போய் பார்த்தோம் அப்படின்னா இது ரெண்டுமே அங்கே இம்போர்ட் ஆயிருக்கும். இங்க பாருங்க, போக்கோ C3 அண்ட் போக்கோ M2 ரெண்டுமே இம்போர்ட் ஆயிருக்கு பாருங்க. அண்ட் இது எவ்வளவு ஸ்டாக் இருக்கு அப்படிங்கிறது நம்ம இன்னும் அப்டேட் பண்ணல, அதனால 0ல இருக்கு. நீங்க இந்த வியூ அண்ட் எடிட் பண்ணி சேம் அதே மாதிரி அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு எவ்வளவு ஸ்டாக் உங்கள்கிட்ட இருக்கு அப்படின்னு நீங்க கொடுத்துட்டீங்கன்னா இது வந்து அப்டேட் கொடுத்துட்டா அப்டேட் ஆயிடும். இப்படிதாங்க ஐட்டம் வந்து ரொம்ப ஈஸியாவே ஆட் பண்ணிக்கலாம். நீங்க செப்பரேட்டாவும் ஒவ்வொரு ஐட்டமும் ஆட் பண்ணிக்கலாம், இல்ல நான் பல்கா ஆட் பண்றேனாலும் நீங்க ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஒரு இன்வாய்ஸ் எப்படி ஜென்ரேட் பண்றது அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். இங்க ஆட் சேல் கொடுத்தீங்கன்னா ஓகே இப்படிதான் இருக்கும் உங்க இன்வாய்ஸ். இப்போ கஸ்டமரோட நேம் கொடுத்துக்கலாம். ஓகே, நேம் கொடுத்தாச்சு. அவங்களோட பில்லிங் அட்ரஸும் நீங்க ஆட் பண்ணிக்கலாம். மொபைல் நம்பர் கொடுத்துக்கலாம். இங்க இஎம்ஐல எடுக்கிறாங்க அப்படின்னா எந்த ஃபினான்ஸ்ல எடுக்கிறாங்க நான் ஃபினான்ஸ் அக்கௌண்ட் வந்து நீங்க ஆட் பண்ணிக்கலாம். அந்த இஎம்ஐல எடுக்கிறத பத்தி நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். அண்ட் ஐட்டம், இப்போ நீங்க இந்த ஐட்டம் வந்து ஆட் பண்றப்போ பார் கோட் யூஸ் பண்ணி ஸ்கேன் பண்ணியும் நீங்க ஆட் பண்ணிக்கலாம், இல்ல நீங்க மேனுவலாவும் கோட் என்டர் பண்ணிக்கலாம், இல்ல நான் டைரக்டா வந்து நேம் டைப் பண்ணி ஆட் பண்றேனாலும் நீங்க ஆட் பண்ணிக்கலாம். இப்போ Realme 14 Pro வந்து பர்ச்சேஸ் பண்ணிருக்காங்கன்னு வச்சுக்கலாம். இப்போ Realme 14 Pro நான் செலக்ட் பண்ணதுமே அதுல 2 வேரியேஷன் கொடுத்துருந்தோம்ல, ஜெய்ப்பூர் பிங்க் அண்ட் கிறிஸ்டல் கிரீன். இது 2 வேரியேஷனுமே நமக்கு ஓப்பன் ஆயிருக்கு. இதுல எந்த வேரியேஷன்ல இருந்து அவங்க பர்ச்சேஸ் பண்ணிருக்காங்கிறத நம்ம ஆட் பண்ணலாம். கிறிஸ்டல் கிரீன்ல ஒரு குவான்டிட்டி அவங்க பர்ச்சேஸ் பண்ணிருக்காங்கன்னு கொடுத்துட்டு நம்ம சேவ் கொடுத்துடலாம். பாருங்க அதோட டீடைல்ஸ் எல்லாமே வந்துருச்சு. Realme 14 Pro அதோட நம்ம கொடுத்த டெஸ்கிரிப்ஷன் அண்ட் IME நம்பர், கலர், MRP எவ்வளோ, ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி, குவான்டிட்டி அண்ட் ப்ரைஸ் எவ்வளோ அப்படிங்கிறத கொடுத்து டோட்டல் அமௌண்ட் எவ்வளோ, ஃபைனல் அமௌண்ட் என்ன அப்படிங்கிற மாதிரியும் கொடுத்துருச்சு. இப்போ இன்னொரு ப்ராடக்ட்டும் வாங்குறாங்கனாலும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ மெமரி கார்டு ஒன்று பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்கன்னா அதோட டீட்டெயில்ஸும் இங்கே வந்துருச்சு. ஓகே, இப்போ நீங்கள் டோட்டல் அமௌண்ட்டை ரிசீவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃபுல்லாக ரிசீவ்டுன்னு கொடுத்துருங்க. இல்லை அவங்க இப்போ 25,000 ரவுண்டாக கொடுத்துருக்காங்க அப்படின்னா பேலன்ஸ் நம்ம எவ்வளோ கொடுக்கணும் அவங்களுக்கு அப்படிங்கிறதும் இங்கே வியூ ஆயிரும். இல்லை அந்த கரெக்டாக அந்த அமௌண்ட்டை கொடுத்துட்டாங்கன்னா நீங்கள் ரிசீவ்டு கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அமௌண்ட் அப்டேட் ஆயிரும். அண்ட் பேமெண்ட் டைப் என்ன அப்படிங்கிறதும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ சேவ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா சேவ் ஆயிரும். இதில் இருந்து நீங்கள் ப்ராஃபிட் அண்ட் லாஸும் பார்த்துக்கலாங்க. ஒவ்வொரு பில்லுக்கும் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பார்த்துக்கலாம். Realme 14 Proவோட பர்ச்சேஸ் ப்ரைஸ், நம்மளோட பர்ச்சேஸ் ப்ரைஸ், அதே மாதிரி HP மைக்ரோ SD கார்டுக்கு நம்மளோட பர்ச்சேஸ் ப்ரைஸ் இங்கே வந்துருச்சு. நீங்க பாருங்க இதுதான் டோட்டல் காஸ்ட். இது நம்மளோட ரெண்டும் சேர்ந்து நம்மளோட பர்ச்சேஸ் பிரைஸ் இவ்வளோ, நம்ம சேல் பண்ணியிருக்க அமௌண்ட் வந்து இவ்வளோ.
ஸோ நமக்கு ப்ராஃபிட் எவ்வளோ வந்திருக்கு இந்த ஒரு இன்வாய்ஸ்ல இருந்து பார்த்தோம்னா 90 ருபீஸ். ஸோ இந்த ஒரு சேல்ல இருந்து 90 ருபீஸ் நமக்கு ப்ராஃபிட் வந்திருக்கு அப்படிங்கிறது இங்கே காட்டியிருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு இன்வாய்ஸ் நீங்கள் ஜென்ரேட் பண்ணுறப்பையும் உங்களோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வந்து நீங்கள் பார்த்துக்க முடியும். சேவ் கொடுத்துட்டோம்னா இந்த சேல் வந்து அப்டேட் ஆயிரும் நமக்கு. இப்படி தாங்க நம்மளோட இன்வாய்ஸ் இருக்க போகுது. இல்லை எனக்கு இந்த தீம் பிடிக்கல, நான் வேறு தீம் எடுத்துக்கிறேன்னாலும் நோ ப்ராப்ளம். இங்கே பாருங்கள், சைடில் லெஃப்ட் சைடில் உங்களுக்கு தீம் இருக்கும், ஆப்ஷன் இருக்கும் நிறைய. நீங்கள் தீம் ஆப்ஷன் வந்து நிறைய ஆட் பண்ணிக்கலாம். கலர் வேணும்னாலும் கீழே செலக்டட் கலர்ஸ் அப்படின்னு ஒரு ஃபீல்டு இருக்குது. நீங்கள் அதை யூஸ் பண்ணி நீங்கள் கலரும் செலக்ட் பண்ணிக்கலாம். சேவ் அண்ட் க்ளோஸ் பண்ணிக்கலாம். நம்மளோட சேல் வந்து எங்கே அப்டேட் ஆயிருக்கும் அப்படின்னா, ரிப்போர்ட்ஸ் போனீங்கன்னா அங்கே எல்லா டிரான்சாக்ஷனுமே நம்ம பார்த்துக்கலாம். இப்போ சேல் மட்டும் செலக்ட் பண்ணிங்கன்னா நமக்கு எவ்வளோ சேல் நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். பர்ச்சேஸ் நம்ம யார்ட்ட இருந்து பண்ணியிருக்கோம்னா அவங்க டீட்டெயில்ஸும் அப்டேட் பண்ணிக்கலாம். நாள் டிரான்சாக்ஷன். ஸோ இங்கே பர்டிகுலர் டேட்லேருந்து இந்த டேட்லேருந்து இந்த டேட்டுக்கு எவ்வளோ சேல் ஆயிருக்கு, என்னென்ன டிரான்சாக்ஷன் நடந்திருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துக்கலாம். இந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வந்து செக் பண்ணிக்கலாம். இதில் 2 வியூ இருக்கும், வியாபார வியூ இன்னொன்று அக்கௌண்டிங் வியூ இருக்குது. ஸோ இதுலேருந்து நீங்கள் எவ்வளோ சேல் ஆயிருக்கு, எவ்வளோ குட்ஸ் மீதி இருக்குது, என்ன ப்ராஃபிட் லாஸ் என்ன அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கலாம். பில் வைஸ் ப்ராஃபிட்டும் பார்த்துக்கலாங்க. ஆக்சுவலாக ஒவ்வொரு பில்லுக்கும் நான் ஆல்ரெடி சொன்னது தான், ஒவ்வொரு பில்லுக்குமே எவ்வளோ ப்ராஃபிட் வந்திருக்கு, எவ்வளோ லாஸ் வந்திருக்கு, அதை டீட்டெயிலாகவும் நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். இன்னொன்று என்ன அப்படின்னா, ஐட்டம் வைஸாகவும் நம்ம ப்ராஃபிட் வந்து செக் பண்ணிக்கலாங்க. கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா ஐட்டம் வைஸ் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் இருக்கும். அதாவது நம்ம ஆட் பண்ணியிருக்க ஒவ்வொரு ஐட்டமுக்கும் நம்மளுக்கு ப்ராஃபிட் வந்திருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கலாம். ஸோ இதோட பெனிஃபிட் என்ன அப்படின்னா, இந்த ஐட்டமுக்கு டிமாண்ட் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஈஸியாக தெரிஞ்சுக்கலாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மைக்ரோ மெமரி கார்டுக்கு இப்போ நமக்கு ஒவ்வொரு சேலில் இருந்து 90 ருபீஸ் நமக்கு வந்து ப்ராஃபிட் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி இங்கே கொடுத்துருக்கு பார்த்தீங்களா. ஸோ ஒவ்வொரு சேலும் நடக்கிறப்ப நம்ம வந்து ப்ராஃபிட்டும் பார்த்துக்கலாம், ப்ளஸ் ஐட்டம் வைஸும் ப்ராஃபிட் லாஸ் வந்து நம்ம செக் பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குங்க. அதான் சொல்கிறோம், வியாபாரம் அப்போ ஸ்க்ரீனில் தெரியிற நம்பர் கால் பண்ணி எங்ககிட்ட இருந்து பர்ச்சேஸ் பண்ணுங்கன்னு. இப்போ ஃபைனலாக என்ன பார்க்கலாம் அப்படின்னா, பிளான்ஸ் அண்ட் ப்ரைஸிங் ஒரு வாட்டி பார்த்துடலாம். இதுதாங்க ஆக்சுவல் ப்ரைஸ். எங்ககிட்ட இருந்து பர்ச்சேஸ் பண்ணுறப்போ இந்த ஒரிஜினல் ப்ரைஸை விட ரொம்ப கம்மியான ப்ரைஸ்லேயே நாங்கள் கொடுக்க முடியும். அண்ட் 1 இயர் பிளானுக்கு 1 மந்த் எக்ஸ்ட்ரா வேலிடிட்டியும் அண்ட் 3 இயர்ஸ் பிளானுக்கு 3 மந்த்ஸ் எக்ஸ்ட்ரா வேலிடிட்டியும் கொடுக்குறோம். ஸோ மறக்காமல் எங்ககிட்ட இருந்து உங்கள் லைசன்ஸை பர்ச்சேஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.